ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோம் ட்ரெஷர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து vlog வந்து போடுறேன். ஸோ இனிமேட்டாவது கண்டினியூட்டியாக போடணுன்னு தான் நினைக்கிறேன். பட் டைமிங்கும் இருக்க மாட்டேங்குது. முயற்சி பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸாவது வந்து எடுத்து போடணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ நிறையா பேர் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனிமேட்டும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் மறுபடியும் vlog வந்து எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 2:30 கிட்ட டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ 2:30லேருந்து நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடை பார்த்தீங்கன்னா வீடு வந்து காட்ட மாட்டேன். ஏன்னா வீடு வந்து அப்படியே கலிஜியாக இருக்குது. ஏன்னா நேற்று பண்ணிட்டு போன இந்த ப்ராஜெக்ட், இந்த அட்டையெல்லாம் வச்சு தான் நிறைய ஏதோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க. சாய் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஹவுஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சான். ஆனால் அது வந்து கரெக்டாக வரலைன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை, பார்த்தாலே பயங்கர அழுகாமல் அழுகிட்டே தான் போயிருக்கான். ஸோ அதனால் அந்த அட்டைப்பட்டிலாம் கம்மு எல்லாம் அப்படி இப்படி கீழே கிடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து எடுத்து நீட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஹால் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கிச்சன் வந்து அப்படியே வச்சுட்டு போன அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கணும். ஒர்க்லாம் இப்போ இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஹாலை நீட் பண்ணிட்டு கிச்சனை வந்து நீட் பண்ணணுமே. இதெல்லாம் நினச்சாலே அப்படியே எனக்கு அப்படியே கிருகிருன்னு சுற்றுது. நீங்களாம் எப்படி வந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த 2 பிள்ளைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கம் வாங்கி கொடுத்தா அது வந்து கம் வாங்கி நான் புதுவில் தான் வச்சுருப்பேன். ஸோ 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என் பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டான்னா, நான் கம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதை வந்து சாய் வந்து ஒரே அழுகு. 2 பேருக்கும் ஷேர் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போன்னு நீ மட்டும் யூஸ் பண்ணுற, அப்போ எனக்கும் எல்லா திங்ஸும் தனியாக வாங்கி கொடு. ஏன்னா அவள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது ஐட்டம்ஸ் எல்லாமே இவன் ப்ராஜெக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி கொடுத்துருவேன். இப்போ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் எது வாங்கினாலும் 2 வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அவள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சது இன்றைக்கி அந்த க்ளூகன் வந்து யூஸ் பண்ணி அந்த ஹவுஸுக்கு வந்து ஒட்டினா. இந்த க்ளூகன் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டா கீர்த்தி. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டிலலாம் பிரச்சனை பண்ணுற குழந்தைங்களாம் இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாவது நான் வந்து எடுத்து போடணும்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட் மீ. வாட்ச். தரையிலாமே நீட் பண்ணிட்டு ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு பார்க்கும்போதே மணி வந்து அரௌண்ட் ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளே கீர்த்தி சாய்னா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து காஃபி இதெல்லாம் போட்டும் கொடுத்துட்டு மனசு ஒரு மாதிரியாக இருக்கேன்ட்டு கோயிலுக்கும் போயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணாலுமே கோயிலுக்கு போய் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டனாலே மனசில் வந்து ஒரு தெளிவு வந்து கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாலோ ஒன்று நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன், இல்லைன்னா இதுமாரி கோயிலில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து உட்காந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக அது டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த சட்னி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடையெல்லாம் வாங்கும்போது இந்த இட்லி பார்சல்லாம் வாங்கும்போது ஒரு சட்னி கொடுப்பாங்க, இந்த தண்ணி சட்னின்னு சொல்லிட்டு. அதனால தண்ணி சட்னி, கார சட்னி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கெட்டி சாம்பார் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சட்னி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுமே. இன்றைக்கி எல்லாமே லேட்டு. ஏன்னா வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோன்னா டின்னரும் ரொம்ப லேட்டாக தான் செய்கிறேன். அதுக்குள்ளே கீர்த்தி சாயும் 2 பேரும் இந்தமாரி 2 பேரும் அடிச்சுக்கிறதே பெரிய எனக்கு தலைவலியாக இருக்குது. ஸோ நிஜமே அந்த காலத்துலலாம் வந்து 6, 7 குழந்தைங்களாம் பெற்று போட்டு வளர்த்து எப்படி தான் அதெல்லாம் ஆளாக்கணும்னு தெரில. இப்போ இந்த 2ங்களை வச்சு சமாளிக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நீங்கள் எதாவது டிப்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னிக்கான காரணம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பச்சை மிளகா தான். இதோடைய நிறம் வந்து கொஞ்சம் மாறணுனால காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காஷ்மீரி சில்லி இருந்தாலும் இது கூட 2 காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணவில்லை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்னே இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு இந்த சட்னி வந்து அரைச்சி தாளிக்க வேண்டியதான். இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும்.
ஸோ இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட லைட்டாக வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான தண்ணி சட்னி வச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இது நல்லா ஆறிட்டோன்னே நான் லைட்டாக வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கின அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். ஸோ கடுகு எப்பயுமே நம்ம தாளிக்கிறதா, கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு ரவுண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து சட்னியோட கொட்டிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக அரைச்சி வைக்கணும், ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு வேணும் தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை அரைச்சி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தண்ணி சட்னி ரெடி. அது கூடயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இட்லியும் வேக வச்சுருக்கேன். ஸோ அப்படியே இட்லி கூட வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி வந்து வைக்கலாம். 2 இட்லி வச்சுட்டேன். இந்த சட்னி எப்படின்னா சைடில் ஊற்றிலாம் சாப்பிடக்கூடாது. இந்த சட்னியை அப்படியே மேலே ஊற்றணும், இந்த இட்லி மேலே ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். இதை பாருங்கள், இப்படி ஊற்றி நம்ம சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார்